विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् करस्ते हेमाद्रौ गिरिशनिकटस्ते धनपदौ गृहस्ते स्वर्भुजामरदुरभि चिन्तामणिगणे शिरस्ते सीतांसौ चरणयुगलस्थे किल शुभे कमर्थं दास्येऽहं भवतु भवदर्थं मम मनः सारूप्यं तव पूजने शिवमहादेवेति सङ्कीर्तने सामीप्यं शिवभक्तिधुर्यजनता साङ्गत्य सम्भाषणे सालोक्यं च चराचरात्मकतुनुध्याने भवानीवते सायुज्यं मम सिद्धमन्त्र भवति स्वामिन् कृतार्थोऽस्म्यहम् त्वत्पादम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं स्वामीशं शरणं व्रजामि भक्ता त्वामेव याते विभो वीक्षं मे दिशचाक्षुषीं सकरुणां दिव्यै चिरं प्रार्थितां शम्भो लोकदुरो मदीय मनसः सौख्योपदेशं कुरु. பரமேஸ்வரனுடைய ஆனந்த வடிவத்தையும் பரமேஸ்வர பக்தி பொருத்தமா இருக்கக்கூடியதான சிவானந்த லஹரி கிரந்தம் பகவத்பாதால் பண்ணின பிரகரணங்கள்ல உயர்ந்ததான ஒரு பிரகரணம். அதுல பரமேஸ்வரனை பத்தி சொல்லிக்கொண்டு பரமேஸ்வரனுக்கு நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோஜனை பண்ற. இன்னது கொடுக்கலாம்னு தெரியல. பகவானுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்னா சாதாரணமாக எதை கொடுக்க முடியும்? அவர்கிட்ட இல்லாத நம்ம கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட இல்லாதுங்கிறத ஒண்ணும் இல்லையே, நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு யோசனை பண்ணி கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார். என்னன்னு, அப்ராணோ கியமனா சுப்ரோ யக்ஷரத்பர தப்பரா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. தேவதைகளுக்கு பிராணம் மனசும் கிடையாது, அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவருக்கு. ஆகையால் என்கிட்ட மனசு சிரமப்படுத்தின்னு இருக்கு. என்கிட்ட பிராணனை கொடுக்கலாம்னு சொல்லலாம், கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், என் மனசை கொடுக்க வைக்கிற. இந்த மனசை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆகையால் அந்த மனசனால நீங்க எனக்கு க்ஷேமத்தை கொடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிற. இத போன வாரம் பார்த்தோம், இன்னொரு தரம் பார்ப்போம். கரத்தே ஹேமாத்ரௌ கிரிஷ நிகடஸ்தே கணபதௌ. நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்னா அவளத்துல என்ன இருக்கணும், அவளத்துல அது இல்லாம இருந்து அதை நம்ம கொடுத்தோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப பரமேஸ்வரத்துல என்ன கொடுக்கலாம், நம்ம பரமேஸ்வரனுக்கு எதை கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட என்ன, கரத்தே ஹேமாத்ரௌ. அவர் கையில எப்பவுமே மேரு பர்வதத்தை வச்சுட்டு இருக்காராம். எதற்காக, திரிபுர சம்ஹாரம் பண்ற காலத்துல முப்புறங்களை எரிக்கும் காலத்தில் இந்த மேரு பர்வதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லு ஏது அம்பு ஏதுன்னு யோசனை பண்ணினார். எல்லா தேவதைகளும் பரமேஸ்வரனுக்கு சகாயம் பண்றதுக்கு சித்தம் ஆயிடுது. ஏன்னா லோகத்துல இருக்கிற எல்லோருக்கும் துன்பம், திரிபுராசுராள்னால மூலத்துக்கும் துன்பம் ஏற்பட்டது. அப்ப அந்த துன்பம் ஏற்படும் பொழுது அவளுடைய துன்பம் போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணினா, எல்லோரும் சகாயம் பண்ணி நான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினேன். அப்ப பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு கிளம்புறார். யுத்தத்துக்கு கிளம்பொழுது அவருக்கு வில்லு அம்பு வகைகளை இருந்தா தானே யுத்தம் பண்ண முடியும். ஆகையால் என்ன பண்றதுன்னா, சாட்சாத் மகாவிஷ்ணு திருமாலே நான் வில்லா மாறிவிடுறேன்ட்டார். அப்ப அம்பா மாறிட்டேன்ட்டார். அப்ப வில்லு யாரா இருக்க முடியும் அப்படின்னா மேரு பர்வதம் நான் வில்லா இருக்கேங்கிறது. இப்ப என்ன சொன்னார்,
அவர் கையில என்ன வச்சு எதை பிடிச்சுட்டு இருக்கார்? மேரு பர்வத்தை பிடிச்சுட்டு இருக்கார். மேரு பர்வத்தம் முழுக்க தங்கம். நம்ம மாதிரி ஏதோ கொஞ்சமா கொஞ்சமா ஒரு ஒரு 4 சவரம் வாங்குறோம், 5 சவரம், இந்த கதையெல்லாம் கிடையாதுன்னு. மலை முழுக்க தங்கம்னு. அப்படிப்பட்டதான தங்க மலையே கையில வச்சுட்டு இருக்கார். அவருக்கு என்ன கொடுக்க போறாரு நீங்க? கரஸ்தே ஹேமாத்ரோ கிரிஷ நிகடஸ்தே தனபதோ. அதோட மட்டும் இல்ல, குபேரன் இருக்க. அந்த குபேரன் எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா பணமும் அவருக்கு சேர்ந்தது. அவ்வளவு பணக்காரர். நவநிதிகளை வச்சுட்டு இருக்கார். அந்த நிதிகள்லாம் உன்னை எடுத்துலாம் மறுபடியும் ஃபுல் ஆயிடுறது. அப்படி நிதிகள்லாம் வச்சுட்டு இருக்கார். அவர் இவருக்கு ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டுன்னு இந்தும் அமெரிக்கால இருக்கார், காரணம் கிடையாதுன்னு. இவரை பக்கத்து ஆராதித்து கொண்டே இருக்கார். எப்பொழுது இவர் கண்ணு ஆட்டினார்னா அது கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படி ஒரு ஃப்ரெண்டு. நிகடஸ்தே தனபதோ. அது மட்டும் இல்லாமல் எல்லாமும் இருக்கு சார், அண்ணன் என்ன பண்றதுன்னு பக்கத்துல இல்ல. இப்படி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. இருந்தா போல இருந்த கல்யாணத்துக்கு வாங்குவோம் சொன்னா ஒரு நகையும் ஆத்துல இல்ல. கொண்டு போய் பேங்க்ல ஆக்கல திறந்துட்டு வரணும். அது எங்கேயோ இருக்கு. இப்படி எல்லாம் ப்ராப்ளம் அனுபவிக்கிறாரோ இல்லையா? இவருக்கெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. என்ன சுவாமி, வீட்டிலேயே இல்லாம இருக்கான். என்ன இருக்கு? கிரகஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணி கணே. வீட்டிலேயே காமதேனு கல்பவருஷம் எல்லாம் எப்ப எது வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான காமதேனு கல்பவருஷங்கள்லாம் வீட்டுல இருக்கு. எது வேணும்னு நினைச்சா அது கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சிந்தாமணி இருக்கு. இது எங்க வச்சிருக்கோம் தெரியலையே, மறந்து போயிடுத அப்படின்னு சிந்தாமணியை கேட்டா கரெக்டா இங்க இருக்குன்னு சொல்றோம். வேற என்ன கவலை சார் உங்களுக்கு? லோகத்துல பாருங்க, எது வேணும்னு சொன்னாலோ அது எங்க இருக்கோ கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான காமதேனு இருக்கு, கல்பவருஷம் இருக்கு. எது எது நமக்கு வேணும்னா அதை சொல்லக்கூடியதான சிந்தித்தமான பதார்த்தங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதான சிந்தாமணி இருக்கு. இது எங்கேயோ இருக்குன்னு சொல்லாதீங்க, உங்க வீட்டிலேயே இருக்கு. எங்க பரமேஸ்வரனுடைய வீட்டிலேயே இருக்கு. பணம் ஏதாவது வேணும்னா தனபதி பக்கத்துல இருக்க, அவர்கிட்ட கூட பார்க்க வேண்டாம், கையிலேயே தங்க மேல இருக்கு பாருங்க. கரஸ்தே ஹேமாத்ரோ கனிகடஸ்தே கிரிர நிகடஸ்தே தனபதோ கிரஹஸ்தே ஸ்வர்பூஜ அமரசுரபி சிந்தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சோ. நிறைய காசு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனா என்ன, மனசுல மட்டும் நிம்மதி இருக்காது. எப்பொழுதுமே உள்ள கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி கொதிக்கிறது ஒண்ணும் இல்லாம அவருக்கு சாந்தமா இருக்கிற நிலை காட்டுறதான் கரஸ்தே சிரஸ்தே சீதாம்சோ சரண யுகலஸ்தே அகில சுபே. அதோட உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மங்களமும் அவர்கிட்ட இருக்கிறார். அவர் கால் கிட்ட இருக்கான். சர்வதா சர்வகாலமும் அவரை போட்டு கொண்டே இருக்க. அப்படி இருக்கும் பொழுது கமர்த்தம் தாஸ்யேகம். நான் என்ன கொடுக்க போறேன் உங்களுக்கு? எதை கொடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம்? நம்மத்திலேயே நிறைய இருக்கிறது, திருப்பி கொடுத்தா சந்தோஷம் வராது. அப்ப அவருக்கு எதை கொடுத்தா அவரை சந்தோஷப்படுத்தலாம். பவத்து பவதர்த்தம் மம மனஹா. அதோட மட்டும் இல்ல, எதை நீங்க சொன்னீங்களோ எல்லாம் அவருது. உலகம் முழுக்க அவருது. எதோ ஹைமா நிபூதா நிஜாயந்தே. அவர்னா படைச்சார். படைச்சதான சகல பதார்த்தத்தையும் அவருக்கே கொடுத்தா அதுலாம் அவன் ஒண்ணும் இல்லை. ஆகையால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவரால் படைக்கப்படாத நான் பொருளை கொடுத்தா சந்தோஷம். அவர் இந்த சரீரத்தை படைச்சிருக்கார். இந்த மனசு நம்ம கர்மாவனால வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் என்னுடைய மனசுங்கிற இந்த மனசுல எத்தனையோ விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கேன். பல பிறவிகள்ல என்னென்னமோ கர்மாக்களை பண்ணி எத்தனையோ வாசனைகளை சேர்த்து வச்சு எத்தனையோ நான் பண்ணியிருக்கேனப்பா. ஆகையால் இது வேண்டாமே, இது எனக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுத்தவேங்கிறாருக்கு. பவதர்த்தம் மம மனஹா. இந்த மனசானது அவருக்கு கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சுன்னா, நமக்கு மனசு இல்லாத தூக்க நிலையில நாம எப்படி இருக்கோம்? ஆனந்தமா இருக்கோம் அல்லவா ஒருங்கும் பொழுது. அது மாதிரி முழிச்சுட்டு தானே அது பண்ணணும் இது பண்ணணும், அங்கே போகணும் இங்கே போகணும். சொப்னத்துல என்னென்னமோ ஞாபகம் வருது, அது பண்றதா இது பண்றதா தெரியல. ஆகையால் அந்த ரெண்டு நிலையும் இல்லாதான ஒரு ஆனந்தமான ஒரு நிலை இருக்க பார்த்தா தூங்குறத அது மாதிரி ஆனந்தமா நான் இருப்பேன். ஆகையால் பரமேஸ்வரா, என் மனசை உங்களை கொடுத்துடுறேன் அப்படின்னு இந்த மனசை பகவானுக்கு கொடுக்கறதா, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கையாக ஒரு கிஃப்டாக மனசை சொன்னார். இது போன வாரம் பார்த்தோம்.
அதற்கு பிறகு சாரூபியம் தவ பூஜனே சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானிபதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு தத்துவங்களை சொல்றார். நாம் சாதாரணமாக சாஸ்திரங்கள்ல மனுஷனுக்கு முக்தின்னு ஒண்ணு இருக்க பத்தில அந்த முக்திய 4 விதமா சொல்லியிருக்கா. அது சாரூபியம்னு ஒண்ணு, சாமீபியம்னு ஒண்ணு, சாலோக்கியம்னு ஒண்ணு. கடைசியில இருக்கிற முக்திக்கு சாயுஜ்ய முக்தின்னு பேரு. இந்த 4 முக்தியும் பகவான தியானம் பண்ணினதுனால கிடைச்செடுத்துங்கிற. கிடைக்கும்னு சொல்லணுமா கிடைச்செடுத்துன்னு சொல்லணுமா அது ஒண்ணு. இந்த ஒரு ஸ்லோகத்துல எத்தனை சித்தாந்தம் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். 4 முக்திகளை சொல்லியிருக்கார். சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா கூடியதான 4 முக்தி சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம். அப்படி இந்த 4 முக்திகள். இந்த 4 முக்தியும் சொல்லிட்டு அது சித்தமத்ர பவதி. இந்த முக்திங்கிற கான்செப்ட் புதுசா வர வேண்டியதெல்லாம் நம்ம கிட்டயே இருக்கு. அதை நான் உணர்ந்தேன். சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், ஏ பரமேஸ்வரா நான் கிருதார்த்தமாகி விட்டேன் அப்படின்னு தன்னை சந்தோஷப்படுத்திக்கிற. அந்த பகவான பூஜை பண்ற காலத்துல பகவத் ஸ்வரூபத்தினால எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சுகம் கிடைத்தது அப்படிங்கிற. இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன, முக்தி புதுசாக வரக்கூடியது இல்ல. எது புதுசாக வருதோ அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. ஜாதஸ்தே திருவோ மிருத்யு திருவம் ஜென்ம மிருதாஸ்தேஜ. எது பிறந்ததோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியதுதான். அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க மறிக்காம இருக்கணுமே, ஆனால் பிறவி இல்லாத பார்த்துக்கணும், அவ்வளவுதானே தவிர புதுசாக நான் பிறக்கிறேன் பிறந்த பிறகு மரணம் இல்லாம இருக்கணும் அதை கொடுங்கன்னா முடியாது. ஏன்னா அது ஜெனரல் ரூல். ஒரு சரீரம் இருக்கணும், ஏன்னா அந்த சரீரம் ஒரு நாளைக்கு அது வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். பிராணாயாமம் பண்றேன், பிரத்யாகாரம் பண்றேன், இவைகள்லாம் பண்றேன், சஜீவ சமாதியாகவே இருக்கேன், 400 வருஷம் இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். ராகவேந்திராதிகள்லாம் அப்படி இருக்கான்னு சொல்ற பார்த்தா இவைகள்லாம் பண்ணலாம். ஆனால் மரணமே இல்லாதான ஒரு நிறைய சாஸ்திரம் இடம் கொடுக்கல. இருந்தது ஏனால் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு அவெல்லாம் ராவணன், கும்பகர்ணன்லாம் இதுக்காக 10,000 கணக்கு வருஷம் தபஸ் பண்ணி விட்டுருக்கா. அவெல்லாம் உயிரோட இருந்தானே நமக்கு எது என்ன ஆகும் பாருங்க. விவகாரம் என்ன பண்ணி வச்சிருந்த, பரவின்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு மரணம். அப்ப இந்த முக்தியும் பிறந்ததே ஆனால் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியது தானே. அப்ப அந்த முக்திங்கிறது புதுசாக பிறக்கிறதா ஒத்துக்கப்படாது. புதுசாக உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது பிறந்ததுன்னா ஒரு நாளுக்கு அழிஞ்சு போயிடும். இப்ப முக்தி போச்சுன்னா மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து இந்த தொல்லையில மாட்டி போயிடும். அப்ப என்ன பண்றது, சித்தம் கிடைச்செடுத்துக்கிற. முக்தி எப்படி கிடைச்சது, இப்பவே இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக அந்த சாயுஜ்யம்ங்கிற பதார்த்தத்தை சொல்றதுக்கு முன்னால 3 முக்தியை தனியா சொல்றார். இப்ப பகவானை அடையறதுக்கு நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்கிறோம் பார்க்கணும். ஒண்ணு, கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு விதிச்சுதான ஒரு கர்மா இருக்கு பார்த்தா, இன்னருக்கு கொடுத்ததான கர்மா. அப்படி சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், இப்படி பல கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு ஒரு க்ஷத்ரியனா இருந்தா ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றது, ஒரு வைசியனா இருந்தா பிசினஸ் பண்றது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வதர்மம் இருக்கு. அதே போல ஸ்திரீகளா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம், யதீஸ்வரா இருக்கிறவளுக்கு ஒரு தர்மம். யதீஸ்வரனா இருக்கப்ப நான் அக்னிஹோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கப்படாது, அது அவர் தர்மம் இல்லை. அவர் என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 10,000 காயத்ரி இது ஓங்காரத்தை பண்ணணும். நாமெல்லாம் எப்படி காயத்ரி மந்திரத்தை பண்றோமோ அதே போல அவர் என்ன பண்ணணும், ஓங்காரத்தை சொல்லணும். அந்த ஓங்காரமானது 1 மாத்திரை, 2 மாத்திரை, 3 மாத்திரை. புனரேத த்ரிமாத்திரேட ஓமி தேனைவ அக்ஷரேண பரம் புருடம வித்யாயீதா அப்படின்னு ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீட்ல ஓம் ஓம் ஓம்னு இல்லை, இப்படி திரிமாத்திரேன ஓமி தேன அக்ஷரேண ஓம் ஓம் இப்படி பண்ணணும். இது மாதிரி ஒரு 10,000 பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஏண்டா சன்னியாசம் வாங்கிட்டோம்னு ஆயிடும். ஒரு நாள் சந்தோஷமா தான் இருக்குது சார். ஒரு 6 மாசம் அனுப்புறேன், என்ன இது ஒரே வம்பா இருக்கேன்.
அப்படி இல்லைன்னா வேதாந்த விசாரம் பண்ணுங்கிறது. ஒண்ணு வேதாந்த விசாரம் பண்ணுங்க, இல்லைன்னா இது பண்ணுங்க. ஏன்னா வேதாந்த விசாரம் பண்ணுவதே பகவானுக்கு பூஜை பண்றது. தங்க புஷ்பங்கள்னால பகவானை பூஜை பண்ணும்படி அந்த சிவ தியானத்தை பண்றது, சிவஸ்வரூபத்தை நினைக்கிறது. அப்படி ரொம்ப விசேஷம் வேதாந்த சிரவணம். அதே மாதிரியே நம்ம நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். நித்திய கர்மாக்கள்லயே ஒரு உபாசனை பண்ணிட்டு இருக்கா சில பேர். பகவான தியானம் பண்ணிட்டு மனசுலயே தியானம் பண்ணிக்கிறது, வேற எதையும் எண்ணம் இல்லாமல் கூடிய மட்டும் ஆகாரமும் தூக்கமும் இந்த சந்தர்ப்பம் தவிர மீதி சந்தர்ப்பத்துல பகவானையே மனசுல நினைச்சுட்டு இருக்கிறது. பகவானுக்கு தொண்டு பண்றது, எப்படி கோவில்ல போய் இதெல்லாம் சுத்தப்படுத்துறது, புஷ்பத்தை பிரித்து கொண்டு வந்து பகவானுக்கு கொடுக்கறது, மீதி வசைகள்லாம் அங்கே போய் சர்வ் பண்றது, இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்க. இது ஒண்ணு. அதோட இல்லாம ஆக்சுவலா அந்த பகவானையே இதயத்துல தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மூணு, இந்த மூணுக்கும் சாஸ்திரங்கள்ல தனித்தனியாக பலன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க எதை பண்ணினாலும் அதுக்கு ஒரு பலம் உண்டு. எந்த செயல் பண்ணினாலும், நல்ல செயலோ கெட்ட செயலோ, எது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலம் உண்டு சாஸ்திரத்துல. நோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது சாதாரணமான ஒரு நியாயம். அது ஒரு செயலை பண்ணினா அதனுடைய பலத்தை அனுபவிச்சாக்கணும். எவரி ஆக்ஷன் அதுக்காக ரியாக்ஷன். இப்ப நான் பகவானை பூஜை பண்ணினேன், பகவானுக்காக ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணினோம். இந்த கர்மாக்களை பண்ணினோம் புண்ணிய லோகம் கிடைக்கிறது. இந்த ஊர்ல இருக்கிறத விட அந்த ஊர்ல ரொம்ப சௌக்கியம். இந்த ஊர்ல ஒன்னா வெயில் கொட்டுறது, இல்ல மழை கொட்டுறது, குளிரா இருக்க. அதோட இல்ல நமக்கு எது வேணும்னு நினைக்கிறோமோ எது நமக்கு தகராறு தான். எல்லாமே விலை ஜாஸ்தியா இருக்கு, எதையும் அடைய முடியல. மனுஷனுக்கு எது வேணும்னு நினைக்கிறாமோ அது கிடைக்க மாட்டேங்குது. இவைகள்லாம் அந்த ஊர்ல இல்ல. யாருக்கு எது எப்ப வேணும்னு நினைக்கிறாளோ அது அப்ப கிடைக்கிறது. ஏன்னா இங்கதான் கல்பவருஷம் காமதேனுன்னு ஸ்வர்காதி லோகத்துல இருக்குன்னு சொன்னேன்னு இல்லையோ. அவ அங்க இருந்துட்டே இருக்கலாம், எல்லா விதமான சுகங்களும் அடையலாம். அங்கே துன்பம் இல்லாதான ஒரு நிலையை அடையலாம். அதுக்கு என்ன பேரு? சாலோக்கியம்னு பேர். பகவான் எந்த லோகத்துல இருக்காரோ அந்த லோகத்திலேயே கைலாசத்திலேயும் நமக்கு ஒரு இடம் உண்டு. இதெல்லாம் கர்மாக்களை பண்றதுனால ஏற்படக்கூடியதான ஒரு பலம்னு வச்சுப்போம். அந்த பகவத் லோகத்துக்கு போனோமே ஆனால் இந்த ஊர்ல நமக்கு இருக்கக்கூடியதான இது இல்ல அது இல்லை எனக்கூடியதான கஷ்டம் இல்லை. எது எப்ப உங்களுக்கு வேணும்னு நினைக்குமோ அது கிடைக்கும். அதோட மட்டுமல்ல, உங்களுக்கும் கிடைக்கும், இன்னொருத்தருக்கும் கிடைக்கும். பக்கத்துல இருக்கிற அவருக்கு எனக்கும் வேணும்னு நினைச்சா அவர் கிடைக்கும். ரெண்டு தான் இருக்கு சார், உங்களுக்கு ஒண்ணுதான் கொடுக்கணும், இன்னொருத்தர் கொடுக்க முடியாதுன்னு இல்ல. அப்படி இருந்தா தானே ப்ராப்ளம். எத்தனை பேர் இருந்தாலும் யாராரு எதை கேட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அவளுக்கு வேண்டி இருக்கு. இது ஒரு உயர்ந்ததான ஒரு லோகம். ஆனா இந்த லோகமா அப்படி இருந்துட்டு போட்டோமே சார் அப்படின்னு இருந்துட்டு போலாம், சில துன்பங்கள் இருக்கு. இப்ப நம்மளுடைய வழக்கம் என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நான் சௌக்கியமா இருக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்ச ஓகே, ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம ரொம்ப பேர் என்ன நினைக்கிறதுன்னு எடுத்து நான் சௌக்கியமா இருக்கணும், எதிரால அழிஞ்சு போகணும். இது அங்க நடக்காது. நீங்க சௌக்கியமா இருப்பள், அவருக்கு வேணும்னா அவர் சௌக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தரை பத்தி நீங்க கேட்கக்கூடாது. இங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நான் மட்டும்தான் சௌக்கியமா இருக்கணும், மீதி பேர்லாம் சௌக்கியமா இருக்கக்கூடாது அப்படின்னு தானே ரொம்ப பேர் நினைக்கிறேன். இந்த கிளாஸுக்கு வரவாழ சொல்லல. சாதாரணமா என்ன நினைச்சுட்டு இருக்கா லோகத்துல என்ன சார், நம்ம அவனை விட நன்னா இருக்கணும். இந்த அவனை விடன்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னொருத்தரை குறைச்சு நான் மேல வரணும்னு பாக்குறோம். இப்படி அந்த ஊர்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், காமதேனுட்ட போயிட்டு கல்பவருஷத்துக்கு கீழே போயிட்டு நான் சௌக்கியமா இருக்கணும், அவர் இந்த ஊர்ல இருந்து கீழே தள்ளி பண்ண அவர அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. நீங்க சும்மா இருப்போ, நீங்க அங்கே போய் அவரை தள்ளிடணும்னு நினைக்கிறேன். கடைசியில யாரும் சொந்த லோகத்தில் இருக்க முடியாது. அதனால பகவான் என்ன பண்ணியிருக்கார், உமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சுக்கணும், இன்னொருத்தரை பத்தி நீங்க அங்க நினைக்கப்படாது. பாத்தீங்களா சார் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா இவனுக்கு இந்த பழைய பழக்கம் தான் இருக்கு, நான் தான் சௌக்கியமா இருக்கணும், இன்னொருத்தர் சௌக்கியமா இருக்கப்படாது. இது அங்க செல்லுமா? செல்லல. இன்னொன்னு, நம்ம அங்க இருக்கோம்னு சொல்றோம், எப்ப நமக்கு நோட்டீஸ் வரும்னு தெரியாது. வாடகை வீட்டுல இருக்கிறவா என்ன பண்ணுவோம், என்னைக்காவது கொடுத்திருக்காரால நீங்க காலி பண்ணுங்க எனக்கு வீடு வேணும்னு கேட்டா என்ன பண்ணுவேன்,
வேற வீடு தேடிக்க வேண்டியதானே. அதே மாதிரிதான் சொர்க்கலோகத்துல இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு என்ன புண்ணியம் எது வரைக்கும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சுவாமி நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ட்டு வர அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பீல் பண்றதோ நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்கா சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. இந்தூர் மாதிரி இல்ல, அங்கே ஒண்ணுமே கிடையாது. அடுத்த வாரம் நீங்க போகணும்னார் அவ்வளவுதான். அந்த அடுத்த வாரம் என்ன ஆகும்னார், உடம்புல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும். அங்கெல்லாம் சரீரம் எல்லாம் ஐஸ்னால தெரியுதான ஒரு சரீரம் கரைஞ்சு போயிடும், நயத்துல விழுந்துருவோம். யாரும் பக்கத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்ப முடிவுங்கிறது தெரியாது மனுஷனுக்கு. அது என்னைக்கோ தான் சார், ஒரு 10,000 வருஷம் ஆனப்பறம் தானே வரப்போறதுன்னு. இந்த 10,000 வருஷம் வெகு சீக்கிரமா ஆயிடுறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தமா இருக்கும் பொழுது பொழுது போறதே தெரியல. இப்ப என்னாச்சு, சாலோக்கிய முக்தி கிடைச்சாலும் அங்கே நம்ம நிஜமா சௌக்கியமா இருந்தாலும் நமக்கு வேண்டியது எல்லாமும் கிடைத்த போதிலும் ஒரு நாளைக்கு அங்கிருந்து இறங்கி வரணும்னு ஒரு விவகாரம் நிச்சயமா இருக்கும் பொழுது அது என்னைக்குன்னு நமக்கு தெரியாத பொழுது அது அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கல. இது ஒரு முக்தி. இந்த சாலோக்கியமா மட்டும் இருந்தா போறாது சார், நம்ம சாமீபியமா இருக்கிறோம். சாமீபியம்னு என்ன, பகவானுக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது, சமீபத்துல இருக்கு. பகவான் சமீபத்துல இருந்தா சில அட்வான்டேஜஸ் உண்டு. என்னன்னா மற்றவர்களுக்கு இல்லாதான வசதிகளை பகவான் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கலாம். பிரசாதங்கள்ல முதல்ல நமக்கு வரும், பின்னால் மற்றவர்களுக்கு போகும். இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா. அதோட மட்டும் ஒரு சந்தோஷம், மற்றவர்களுக்கு இல்லாது எனக்கு இருக்கு, இது மட்டும் கடைசி வரைக்கும் போகாது. ஞாபகம் வச்சு நம்ம எல்லோருக்கும் வரட்டும்ங்கிற எண்ணம் வேணும்னு சாஸ்திரம் சொல்றது நமக்கு. எப்ப எதை பிரார்த்தனை பண்ணினாலும் நீங்க எப்படி பிரார்த்தனை பண்ணோம், சர்வே ஜனா சுகினோ பவந்தி, எல்லோரும் சௌக்கியமா இருக்கட்டும். எல்லோரும் சௌக்கியமா இருந்ததுனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா லோகத்துல என்ன ஜனங்கள் நினைக்கிற, அவனை விட நான் தான் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இவாளுக்கு இருக்கு. இந்த அந்த லோகத்துக்கு போனாலும் பகவானுக்கு சமீபத்தில் நம்ம இருக்கணும், முதல்ல அவர் பார்க்கணும். இது ஒண்ணு சாமீபியம். இதுவும் என்னன்னா அந்த லோகத்துக்கு போனா ஒரு நாள் இறங்கி வர வேண்டியதுதான். எல்லாருக்கும் 3 முக்திக்கும் அது காமன். அதுக்கப்புறம் என்ன, சாரூபியம். பகவத் லோகத்துல இருந்துட்டு இருக்கோம், வேண்டியதா இருக்கு. ஆனா பகவான் மாதிரி உருவம் நமக்கு இல்லை. இந்த சாரூபிய முக்தி பண்றவாளுக்கு இருக்க பத்தில பகவானுக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை அட்வான்டேஜஸ், அத்தனை பெனிஃபிட்ஸ். அதோட மட்டுமல்ல, அவருக்கு என்ன உருவம் இருக்கோ அந்த உருவமும் உங்களுக்கே உண்டு, வேணும்னா எடுத்துக்கலாம். சாந்தோக்கியோபனிஷத் பிதர்லோக காமோ பவதே சத்ய ஸ்ரீபிதர சமுத்திஷ்டந்தே அப்படின்னு எது நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த உருவத்தை அப்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. அப்ப பகவானுக்கு எந்த ரூபம் இருக்கோ அந்த ரூபமும் நீங்க அனுபவிக்கலாம். இந்த 3 முக்தியும் நிஜமா முக்தியான்னு கேட்டேன். இது என்னன்னா ஏதோ இந்தூர் மாதிரி அங்க இருக்கும், சொகுசா இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா என்னைக்காவது திரும்பி இந்த ஊருக்கு வரணும்னா என்ன ஆனது லாபம் பாருங்க. மறுபடியும் இந்த லோகத்துல விழுந்துருவேள், இந்த லோகத்துல எங்கேயாவது பறக்கணும், மறுபடியும் இதே கவலையை அனுபவிக்கணும், மறுபடியும் புண்ணிய கர்மா பண்ணி அதுக்கப்புறம் மேல் லோகத்துக்கு போகணும்னா மறுபடியும் அங்கே போய் மறுபடியும் இறங்கிடும். இப்ப மேலையும் கீழே இறங்கிருந்தா என்ன சார் லாபம்? அதுக்காக என்ன, சாயுஜ்யம், பகவானோட ஒன்னா போயிடுறது, சயுக்கு பாவம். இதான் அத்வைத்தத்துல சொல்லக்கூடியதான முக்தி. பகவானோடவே ஆயிட்டேள், பகவான் வேற நீங்க வேற இல்லை, பகவானாவே ஆயிட்டேள், அவரோட ஒன்னா கலந்து விட்டேள். இப்படி பகவானோட ஒன்னா கலந்து போனா திரும்பி இறங்கி வர்றதுங்கிறது கிடையாது. இந்த முக்தியைத்தான் நம்ம முக்தின்னு சொல்றோம். அந்த முக்தி அந்த லோகத்துக்கு போய் அடைஞ்சா கிரம முக்தி, இங்கேயே அடைஞ்சோம்னா ஜீவன் முக்தி, இங்கே அடைஞ்சா சத்யோ முக்தி. அந்த லோகத்துக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அணைஞ்சலையானால் அது கிரம முக்தி. இந்த ஜீவன் முக்தி சத்யோ முக்தின்னு சொல்ற பார்த்தா இங்கேயே இந்த உடல்ல இருக்கும் பொழுதே இந்த ஊர்லயே இதை அடையலாம். சாயுஜ்யம்னு பேர். குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவழி இருக்கு, குடம் உடைச்சா அந்த இடவழி என்ன ஆயிடுது, வெளியில இருக்கிற ஆகாசத்தோட ஒன்னா போயிடும். அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மனசு இருக்கு, அந்த மனசை உடைச்சு விட்டோமே. ஆனால் எப்படி உடைக்கிறதுன்னு எதனா உரல்ல வச்சு ஒரு உலகையில அடிச்சா போகுமா? கிடையாது. அது அறிவாலதான். சிவபக்தியினால சிவஞானம் வரும், அந்த சிவஞானத்தினாலதான் அது போகும்.
அப்ப அந்த ஞானத்தை வரவச்சோம்னா பிஜ்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக ஸ்ரீயந்தே சாஸ்திய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே அப்படின்னு எல்லா கர்மாக்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த முக்தியான சாயுஜ்ய முக்தியானது வந்து யாரால் மறுபடியும் எங்கேயும் பிறக்க வேண்டியதில்லை. இவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த 3 முக்தியும் இப்பவே வந்தாச்சு, 4வது முக்தியும் வந்தாச்சுங்கிறார். எப்படி? சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானிபதே. இந்த சாலோக்கிய முக்தி பாருங்க, சராச்சராத்மகதனு தியானே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் தாங்கள் தான். சரமாகவும் அசரமாகவும் அசைகிற பொருளாகவும் அசையாத பொருளாகவும் இருக்கக்கூடியது எல்லாமே பரமாத்மா தான் என்று நான் தியானம் பண்றேன். சராச்சராத்மகதனு தியானே பவானிபதே. என்ன உங்களை சொல்லும் பொழுது எப்படி விஸ்வரூபா ஜாகரணி ஸ்வபந்தி தைஜசாத்மிகா. விஸ்வரூபா உலகமே வடிவமாக இருக்காய். அப்படி இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஆத்துக்காரர் பவானிபதே. எங்கும் இருக்கக்கூடியதான எல்லாமா இருக்கக்கூடியதான தாங்களை தியானம் பண்ணினேன். கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. நாம என்ன நினைக்கிறோம், நான் வேற இது வேறங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. சேர் இருக்கு, சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். சேர் என்னை விட வேற ஆளுது, அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கொள்ளக்கூடியதான அன்னமானது என்னை விட வேற ஆனது, அதை நான் சாப்பிடுகிறேன். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் எப்படி இருக்கு, என்னை விட வேறு என்னை விட வேறுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கு. இன்னொரு இருக்காது, அவளுக்கு நம்ம ஏதோ தானம் பண்ணுவோம் இப்படி இருக்கு. இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்காருங்கிற எண்ணம் இருக்கா? சிவன் எங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது. அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் சபாஹ்யாபியந்தரோக்யஜ. உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் நடுவிலும் அவர் தான் இருக்கார். இது உயர்ந்ததான ஒரு சார். அவர் இல்லாத இடம் இல்லை. தூணுலையும் இருக்கார், திருமலையும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த தூணுன்னு பல இதுங்கிறது அப்படி சொல்லப்படாது. எல்லாமே சிவன் தான். இப்படி கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தேடா, சர்வமும் பகவத் ஸ்வரூபம், உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லாமே பகவான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தேடா. அந்த நினைப்பு என்ன பண்றதுன்னு சாலோக்கியம் சராச்சராத்மகதனு தியானே பவானிபதே. இந்த ஒரு நினைப்பை தான் உங்களுக்கு சாலோக்கியத்தை கொடுக்கிறது. சரி, சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. அதே போல சாமீபியம் பகவான்கள் ரொம்ப கிட்ட அடையக்கூடியதான ஒரு புண்ணியம் நமக்கு எதிராக வர தெரியுமோன்னா, சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தா இருக்காள அவளோடு சேர்ந்து இருக்கிறது, இதான் சத்சங்கம். சிவனடியார்களுடைய ஒரு சங்கம் கிடைக்குமா? ரொம்ப கஷ்டம். உலகத்துல எங்கே பார்த்தாலும் பகவானை வைகிறவாளும் கெட்ட காரியம் பண்றவாள் தான் இருக்கு. எப்பொழுதும் மனசுல கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறவா தான் காணப்படுகிறார். ஆனா சிவபக்தி இருந்து எல்லாம் சிவனும் என்று நினைச்சு பகவானையே தியானம் பண்ணிட்டு லோகத்துல 4 பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான மனிதர்களை பார்ப்பிடாதீங்க. பார்க்கறது ரொம்ப அப்படி பார்க்கிறதா இருந்தாலும் அவ உங்களோட பேசுறதில்ல. எப்பொழுதும் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அவ பிஸியா இருந்துட்டு இருக்கா, நம்மளோட சேர மாட்டேங்கிறா. ஆனா அப்படி கிடைச்சதுன்னு என்னன்னா அதுக்கு என்ன பலன் தெரியுமோ, மகான்களுடைய சேர்க்கை. சிவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சேர்க்கை. அவளோட கூட இருந்தா போறோம். அவளோட ஒரு 2 வார்த்தை சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டா போறோம். இது என்ன பண்றதுன்னு, இது நமக்கு அமித்தமான ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது. அந்த புண்ணியத்தினுடைய பலமாக பகவான் சிவனுடைய சமீபத்துக்கு நம்ம போறோம். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. சிவபக்தி இருக்கே, அந்த சிவபக்திய துரியாள், சிவபக்தாகிரேசராள். எல்லோரும் தான் சிவபக்தாள். சிவசிவான் போறோம், பரமேஸ்வரன் போறோம், ஒரு திருநீர் அணையிறோம், அதோட போயிடுது. நமக்கு இனிமே சம்சாரத்துல வேற காரியக்கிரமம் இருக்கு. அப்படி இல்லை. நீங்க எந்த செயல் பண்ணினாலும் எப்பொழுதும் உங்களுடைய பரமேஸ்வரனுடைய பக்தியே உங்க மனசுல அப்பப்ப பரமேஸ்வரன் தோணிக்கொண்டே இருக்காரு பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவள். ஏதோ காலமே போனேன் சார், பகவானுக்கு போய் ஒரு நமஸ்காரம் மட்டும் வெளியில வந்துட்டா நம்ம காரியங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லையா? எந்த செயல் பண்ணும் பொழுதும் அந்த பரமேஸ்வரன் ஞாபகம் வந்துட்டே இருக்கக்கூடியதான மகான்கள். அவள்தான் சிவபக்தி துரியாள். சிவபக்தாள் மட்டுமல்ல,
சிவபக்தாளர்களுக்குள்ள ரொம்ப பெரியவர்கள். சிவபக்தி துரிய ஜனதா. ஜனதான ஜன சமூகம், ஜன கூட்டம். இந்த ஜனதாங்கிறது ஹிந்தி பதம்னு நினைச்சுட்டு இருக்கா ரொம்ப பேர். சம்ஸ்கிருத பதம். ஜனதா அப்படின்னாக்கா ஜனங்களுடைய கூட்டம். ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே, அவளோட சாங்கத்தியம். இந்த சாங்கத்தியம்னா அவளுடைய சங்கம் வச்சுக்கிறது. உலகத்துல எது மனுஷனை சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டு வரும் யோசனை பண்ணி பார்த்தேன்னா சத் சங்கம் தான். ஏன்னா அவ எப்பொழுதுமே பகவானுக்காக தொண்டு பண்ணிட்டே இருக்கா. பகவானுக்காக மட்டுமல்ல, அந்த வழியா ஜனங்களுக்காக எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கு. அவ பேசினாலும் நீங்க சௌக்கியமா இருந்தோ, நீங்க கோவிச்சுக்காம இருந்தோ, உங்க மனசுல ஆசை வேண்டாம், இதுதான் பேசிட்டு இருக்கா. சாதாரண மனுஷாள் பேசுங்க, அவ பாலிடிக்ஸ் பேசுவா, வேற ஏதோ பேசுவா, நடுநடுவுல கெட்ட வார்த்தை வந்து வெசுருவா, கோபம் வரும். அதெல்லாம் வராம இருக்க எப்பொழுதுமே ஜனங்கள் எல்லோருமே சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா? அப்படிப்பட்டதான மனுஷால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுடைய சாங்கத்தியம். ஏன் அவளே ஒதுங்கி இருக்கா. கூர்மோங்க நீவ சர்வதா. இந்த ஆமையானது என்ன பண்றதா, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கு. யாராவது ஒரு சின்ன கல் அது மேல போட்டதுமே ஆமைக்கு பயம் ஜாஸ்தி. 4 காலையும் முன்னால இருக்கிற மூக்கையும் உள்ள இருக்குன்னா அப்படியே அசையாம உட்காந்து. அதனுடைய ஓடு இருக்கு, அதுக்கு மேல பெரிய டிராக்டர் ஓட்டினாலும் ஒன்னும் ஆகாது, அது அப்படியே இருக்கு. ஓடு உடையது. அப்படி தயார் பண்ணிட்டு இருக்க. இப்ப எல்லாம் ஹெல்மெட் தயார் பண்ணிட்டு இருக்க பாருங்க. கீழ் விழுந்து முதல்ல ஹெல்மெட் உடையுது. என்ன சுவாமி விவகாரம் முழுக்க. அது எதுக்காக? கீழே விழுந்தாலும் இந்த தலைக்கு அடிப்படப்படாதுங்கிறதுக்காக தானே வச்சுட்டு இருக்கோம். அது என்ன, அந்த பகவான் இந்த கூர்மத்துக்கு மட்டும் ஒண்ணு தயார் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய பாறாங்களை தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. உள்ள இருக்கிற அதுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா இந்த நகம் இருக்கு, நகத்துல மேல தொட்டா நமக்கு உள்ள ஒன்னும் வலிக்கல. ஆனா நகத்தை பிடிச்சி இழுத்த வலிக்குது. அது சதையோட ஒட்டின்னு இருக்கு. ஆனா அந்த ஆமைக்கு என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடியதான சதையானது நீங்க கல்லால் அடிச்சா ஒன்றும் ஆகாதான், வலிக்கவே வலிக்கும். அதனால என்ன பண்றதுன்னு அது அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு எவ்வளவு நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அசையாம அப்படியே இருக்கு. நீங்களே வெறுத்து போயிட்டு போன பிறகு என்ன பண்றதுன்னு மெல்லமா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கறது. அசைஞ்சு ஒரு பயமும் இல்லாம என்ன பண்றதுன்னு இல்லையேன்னு தீர்மானம் ஆச்சுன்னா நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி பகவான் அதை கொடுத்திருக்காரு. அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம புலன்கள்லாம் எங்கேயாவது ஓடி போறா போல இருந்தது. ஆனால் புலன்களை இழுத்து பகவான் இடத்துல சமர்ப்பணம். கூர்மோங்கா நீவ சர்வதா அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த அவள்லாம் ஏகாந்தமாக விரும்புகிறார். ஜனங்களுக்கு நடுவுல இருக்கணும்னு நினைக்கல அவ. ஆகையால் அவளுடைய சாங்கத்தியம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி சாங்கத்தியமும் கிடைச்சு அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா போறோம். அந்த சிவபக்தாளா இருக்கிறவா உங்களோட என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு வார்த்தை பேசினா வரும். அப்பா சௌக்கியமா இருக்கீங்களா, ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, சிவனை நினைக்கிறா, போறோம். ஏன், அந்த வார்த்தையே உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். சாமீபியம் சிவபக்தி துரிய ஜனதா சாங்கத்திய சம்பாஷணே. இந்த புண்ணியம் என்ன பண்றதுன்னு சிவலோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல சார், சிவலோகத்துக்கு கிட்ட பகவான் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி விடுறது. அதுக்கப்புறம் சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே. சாரூபியம் தவ பூஜனே, பகவான பூஜை பண்ணியிருக்கேன். அவருக்கு தலையில 2 பில்வ தளத்தை வச்சிருக்கேன். வேற ஒண்ணு பார்க்கல. அந்த பில்வ தளம் பாருங்க, அதுக்கு 3 இலை 3 சேர்ந்து ஒன்னா கோக்கப்பட்டிருக்க. அதான் பில்வம்னு சொல்றது. அதுல ஒண்ணு சத்வகுணம், ஒண்ணு ரஜோகுணம், ஒண்ணு தமோகுணம். 3 இதை இருக்கு பட்சல. சத்வரஜஸ்தமோ குணங்கள் 3 இருக்கு. அந்த 3 இருக்கக்கூடியதான பிரகிருதி இருக்கு பட்சல, அந்த பிரகிருதியை கொண்டு வந்து சிவனோட சேர்த்து விட்டேன். இதுதான் பூஜை பண்றது. அவன சிவசக்தி சம்யோகம். அவருக்கு எது ரொம்ப இஷ்டம், இந்த பில்வத்தோட. அந்த பில்வத்தை கொண்டு வந்து பகவான் தலையில வச்சோட அவ்வளவு சந்தோஷம். தலையில வைக்கிற அவரோட ஒன்னா சேர்த்துட்டேன். அப்படி அவருக்கு பூஜை பண்ணேன். இந்த பூஜையானது பண்ணும்பொழுது நமஹா அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணும். எனதுங்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தான்.
அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலகத்துல எனது எனது நான் எதையும் சேர்த்துக்கல எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு பகவானுக்கு பூஜை பண்ணி விட்டாரு. பூஜை பண்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, மகாதேவே சங்கீர்த்தனே மகாதேவா. மகாதேவாங்கிற பதம் ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. தேவான்னு சொன்னாலே ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். உலகத்துல ஒழிக்கக்கூடியதான பொருள்களை பலவை நம்ம பார்த்திருக்கோம். சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், மின்னல் இருக்க, நெருப்பு இருக்க, இவைகள்லாம் ஒழிக்கிறது. ஒளி இருந்தால் நமக்கு என்ன உபயோகம் கொஞ்சம் யோசனை படிப்பாரு. நம்ம செயல்களை பண்ணுவதற்கு உதவுகிறது. புஸ்தகத்தை படிக்கணும், சமைக்கணும், வேற ஏதாவது ஒரு செயலை செய்யணும், வீடை அரேஞ்ச் பண்ணணும், எது வேணும்னாலும் உங்களுக்கு ஒளி வேணும். இருட்ட கார் இருட்டா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? சோ இங்க ஜோதிஷுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நமக்கு காரியங்களை செய்வதற்கு உபயோகப்படுகிறது. எது நமக்கு உபயோகப்படுகின்றதான ஒளி இருக்கோ அதுக்கு நம்ம ஜோதிஷுன்னு சொல்றோம். அந்த வெளிச்சமே இல்லாத பண்ணா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அதே போல இருட்டும் தேவை, வெளிச்சம் மட்டும் இல்ல. இந்த நார்வேங்கிற இடத்தெல்லாம் போனேன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் சூரியன் அஸ்தமிக்கவே மாட்டாராம். இது வம்பானா இருக்கு. அவ எப்படி தூங்குறான்னு, தூங்கும் பொழுது வீடு முழுக்க கர்டன் போட்டு இருட்டை இவன் ஆக்கிண்டு அப்புறம் தான் தூக்கணும். அப்படி ஊரெல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஒளியானது நமக்கு வேணும். ஒளி இருந்தா தான் நம்ம பல செயல்களை பண்ண முடியும். இத ஜனகர் யாஜ்ஞவல்கியரை கேட்கிற, இந்த மனுஷனுக்கு இவன் பண்ணக்கூடியதான எல்லா செயல்களுக்கும் உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்தார், உங்களுடைய மனசுல பகவானை பத்தி சொல்லுன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க நேரா கேட்கிறோம், இப்படியே சைட்ராக் பண்றேன். அதனால நானும் அப்படியே பதில் சொல்றேன். பெரியவாளோட பேசலாமா, விளையாடலாமா? அவர் என்ன, சூரியனுடைய ஒளின்ட்டு. இவருக்கு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், சிவனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சிவனை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போச்சு? மனுஷனுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியதான ஒளி எது அப்படின்னு கேட்டாருன்னா அவர் சூரியன்னு சொன்னார். கதிரவன் நல்லா இருக்கு. அவர் பார்த்தார், சூரியன் இல்லாத சமயத்துல என்ன பண்ணுவேள்? அப்ப ஒரு காரியம் பண்ண மாட்டேடா. சூரியன் இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் இருக்காரு, அந்த ஒளியில நம்ம காரியம் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு அமாவாசை சுவாமி, சூரியனும் இல்ல சந்திரனும் இல்ல, என்ன பண்ண போறேன்? என்ன பம்பா இருக்கு. சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா மின்னல் இருக்கு. ஒரு மின்னல் அடிச்சதுன்னா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியறது. இல்லைன்னா நெருப்பு இருக்கு, ஒரு தீபத்தை வச்சுக்கிறேன், எலக்ட்ரிக் லைட்டோ இல்ல குத்து விளக்கோ இல்ல லாந்தரோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறேன். அந்த வழியில எல்லா காரியமும் கிராமாந்தரத்துல அப்படித்தானே பண்ணுவா. சரி, அந்த வழியில பண்ணுவோம் சார். அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, இந்த தீபமும் கிடையாது. நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்க? பாதி காட்டுல மாட்டின்றீள், எங்க போறதுன்னு தெரியல. சரி, இங்கே இருந்துட்டு இருக்கோம் பகல் வரைக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா சிங்கமோ புலியோ வரலாம், உங்களை காப்பாத்திக்கிறோம். எங்க போறதுன்னு தெரியல, கார் இருட்டா இருக்கு, இப்ப என்ன பண்ண போற? உங்களுக்கு எதுன்னு அதுவா, எங்கேயாவது ஒரு நாய் கொலைச்சதுன்னு வச்சுங்களேன், அந்த சத்தம் கேட்டதுமே நாய்ங்கிறது காட்டுல இருக்காது, கிராமத்துல தான் இருக்கும். அப்ப என்ன, ஓஹோ அந்த பக்கமா போகலாம். இப்ப எங்க உங்க உள்ளங்கை கூட உங்களுக்கு தெரியலையோ அப்படிப்பட்டதான கும்மிரட்டா இருந்த போதிலும் இங்க எது உங்களுக்கு உபயோகப்படுகிறது? சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, நெருப்பு இல்ல, என்ன பண்றது? அப்ப ஏதோ ஒரு சொல்லுத்தான் சார், அந்த சொல்லு கூட இல்ல, ஒரு சத்தமும் இல்ல, என்ன பண்ண போறேன்னு. அப்ப என்ன பண்றது? ஆத்மைவாயம் ஜோதி, நம்ம ஆத்மா தான். என்ன நான் இருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறதோ, நம்ம இங்க உட்காருவோங்கிறது சொல்றதோ, இருட்டா இருந்தாலோ இது இருந்தாலோ அப்படான்னு சொல்றதுக்கோ யார் ஹெல்ப் பண்றா? உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஜோதிஷ். இப்படி இந்த ஜோதிஷ் நான் அறியக்கூடியதான ஒரு ஜோதிஷ் இருக்க, அதுதான் நிஜமான ஜோதிஷ். அப்படி அந்த ஜோதிஷ அதை ஒழிக்கிறதுக்கு இந்த ஜோதிஷ் எல்லாம் உபயோகப்படாது. உள்ள இருக்கக்கூடியதான உங்களோட நான் எனக்கூடியதான எண்ணம் தோணுகிறது, அது சூரியன் இருந்தா தான் தோணுமோ? இருட்டிலேயே தோன்றது.
சந்திரன் இருந்தாதான் தெரியுமா, இல்ல விளக்குறதுதான் தெரியுமா? ராத்திரி 1 மணிக்கு டக்கரு முழிப்பு வந்துருது, ஜீரோ லைட் கூட ஆஃப் பண்ணி விட்டேன், ஒண்ணுமே கிடையாது, இருட்டா இருக்கு. அப்ப என்ன பண்றது? எழுந்துண்டு லைட் போட்டு அதுக்கப்புறம் தீர்த்தம் சாப்பிட்டு மறுபடியும் படுத்துக்கிறேன். அப்ப எழுந்து நம்ம போய் லைட் போட்டுக்கணுங்கிறது தெரியறது யாருக்கு அவர் காமிச்சு கொடுத்தா? உங்களுக்கு உள்ளூர ஒரு ஜோதிஷ் இருக்கா இல்லையா? அதானப்பா உங்களுக்கு உபயோகப்படக்கூடியதான் ஜோதிஷ். அந்த ஜோதிஷ் தான் வேதாந்தங்கள்ல சைத்தன்யம்னு சொல்றாங்க. அம்பாளை பத்தி சிதி தத்பத லட்சியார்த்த சிதேகரச ரூபிணி, இந்த சைத்தன்யத்தை அங்கே சொல்றோம். அதே போல இங்க சிவனை சொல்லும் பொழுது அவருக்கு மகாதேவன் சொல்லு. விமுங்கிற ஜாதக தேவன் சொன்னா ஒளியுடன் கூடியவர், ஒளிகளுக்கெல்லாம் ஒளியா இருக்கார். தத்தேவா ஜோதிஷம் ஜோதி ஆயுர்ஹோபாசதே மிருதம். ஏன்னா மற்ற ஒளிகள்லாம் இவர்கிட்ட இருந்து ஒளியை வாங்கிண்டு அது விளங்குகிறது. நதத்பாசயதே சூர்யா நகதங்கோ நபாவகா. எங்கெல்லாம் எதென்ன இருக்கோ, எச்சந்திரமசி எச்சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம், எல்லாம் மாமகம். என்னுடைய ஒளியை வாங்கிண்டு சூரியன் ஒளிக்கிறார், இந்த ஒளியை கொஞ்சம் வாங்கிண்டு சந்திரன் ஒளிக்கிறார். வசுதா எங்க அங்கே தருது, அது நமக்கு தெரியல. கரண்ட் டியூப் லைட்ல போச்சுன்னா டியூப் லைட் ஒளிக்கிறது, ரவுண்டா இருக்கிற பல்புல போச்சுன்னா அந்த பல்பை ஒளிக்கிறது. ஆனா இதுக்கு ஒளிய காரணமா இருக்கக்கூடியதான கரண்ட நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? தொட்டு பார்க்கறதுன்னு ஆரம்பிச்சல மேல் பக்கத்துக்கு போயிடுவாள். ஆனா விவகாரம் என்னன்னா அது ஒழுங்கு இருக்கா இல்லையா? ஆனா அதுதான் டியூப் லைட்லயோ இல்லது வேற லைட்லயோ இந்த பல்புலயோ அதான் ஒளிக்கிறது. அதே மாதிரியே சூரியன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, சந்திரன் இடத்துல விளங்கக்கூடியதான ஒளியோ, மின்னல் ஒளியோ, நெருப்பு ஒளியோ எல்லாமே இந்த உள்ள இருக்கிறது தான். அந்த உள்ள இருக்கிறவர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுனதே, நம்ம இதயத்துல இருக்கார். ஆனா அவர் காணப்படல. கரண்ட் பாக்ஸுக்குள்ள இருந்தா அந்த ஒளிய காணப்படுறதோ இல்லையே, அதே மாதிரி அவர் காணப்படல. ஆனா அவர் இன்னொரு பல்போட சம்பந்தப்பட்டால் எப்படி ஒழிக்கிறாரோ அதே போலயே மற்ற பதார்த்தங்களோ சில பதார்த்தங்களோட சம்பந்தப்பட்டால் ஒழிப்பார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவை அவர் உருவத்தை நம்ம அடையறதுக்கு இது உபயோகப்படுறதாம். இது பரமேஸ்வரனுக்கு நீங்க பண்ணக்கூடியதான பூஜை. பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஒரு 8 நாம அத சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. பரமேஸ்வரனுக்கு ஒரு பில்வத்தை போடுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். 8 நாம சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போறது? அத சொல்லி பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணினா அழகா சாரூபியம் கிடைக்கிறதா. சாரூபியம் தவ பூஜனே சிவ மகாதேவே சங்கீர்த்தனே. அந்த பரமேஸ்வரன் மகாதேவான்னு சொன்னான். வேதாந்தங்கள் எல்லா உபனிஷத்துகளும் சேர்ந்து இந்த ஜோதிஷ சொல்றதோ அந்த ஜோதிஷ குறிக்கக்கூடியதான பதமானது மகாதேவா. இந்த மகாதேவா ஈஷா எனக்கூடியதான பதங்கள் வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அது பரமேஸ்வரனுக்கு மட்டும் அனுசர சாதாரணமான ஒரு நாமா. ஆகையால் மகாதேவே சங்கீர்த்தனே 3 முக்தி என சொல்லியாச்சு. சாலோக்கியம்னு ஒரு முக்தி, சாமீபியம்னு ஒரு முக்தி, சாரூபியம்னு ஒரு முக்தி. இந்த 3 கரெக்டாச்சு. ஏன்னா பரமேஸ்வரனை நான் தியானம் பண்றேன், அவருக்கு பூஜை பண்றேன் தினந்தோறும், மகாதேவாங்கிற நாமாவை சொல்லிட்டு இருக்கேன், சிவனடியார்களோட சேர்ந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பகவானுடைய உருவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆகையால் சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம் முக்திகள் கிடைச்சாச்சு. இன்னும் இன்னொன்னு இருக்கு, சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி. இந்த 3ம் பண்ணினதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு, அந்த சித்த சுத்தியினால அந்த சிவனடியர்கள் சொன்னதான ஒரு வார்த்தையை நான் கேட்டுண்டு, அதனால சாயுஜ்ய முக்தியும் வந்தாச்சு. இந்த சாயுஜ்ய முக்தினா என்ன? பகவானோட ஒன்னா போயிடுறது. ஒன்னா போயிட்டுன்னா இந்த சாயுஜ்ய முக்தி எப்படி சார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சங்கீதம் கேட்க தெரியுமான்னு நான் கேட்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு தெரியும்ங்கிற. உங்களுக்கு சங்கீதம் தெரியும்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்ச? ஏன் சார் எனக்கு தெரிஞ்சது தெரியாதா? எனக்கு தெரியும் இது தெரியாதுங்கிறது தெரியாதாங்க. அதான் எப்படி தெரியும்னு. இந்த புத்தகத்தை கண்ணால நான் பார்த்தேனே, ஆனால் இது எனக்கு தெரியும்னு சொல்றேன். நீங்க அதே போல சங்கீதத்தை பார்த்தீங்களோ? உங்களுக்குள்ள ஏதாவது பெட்டியில வச்சு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரியறதோ இல்லையே? அட்லீஸ்ட் கேட்ட வாழ்க்கெல்லாம் எனக்கு இந்த பாட்டு தெரியும், அந்த பாட்டு தெரியும், நான் பாடுவேன், இப்ப வேணும்னா பாடுறேன்னு சொல்லுவேன்.
சங்கீதம் தெரியாதுங்கிறது எப்படி தெரிஞ்சுன்ற சார்? கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க கொண்டோம். தெரியாதுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன, இந்த பொருளானது நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது சொல்றதுக்கு பின்னால ஒருத்தர் இருக்க. என் மனதில் இவைகள் இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரு சாட்சி இருக்க. உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுமே நீங்க போய் உங்க சாட்சிய மனசை அப்படியே திருப்பி பார்த்துருக்க இருக்கான்னு. அப்ப அந்த சாட்சி சொல்றார், நீ இதுல உழைச்சிருக்காய், உங்ககிட்ட இருக்கு, தெரியும் அப்படிங்கிறது. இல்லைன்னா தெரியாதுன்னு அவர் சொல்றார். அந்த சாட்சியா இருக்கிறவர் யாரு? பரமேஸ்வரர். அப்படிப்பட்டதான் இந்த சாட்சி இருக்காரு. அவரை நாம் என்னைக்கு அறிந்தோமோ அன்னைக்கு இன்னொன்னு அறிய வேண்டியது. ஜுஷ்டம் யதா பஸ்யத்யன்யமீதம் அஸ்ய மகிமானமிதி விதசோகா. நமக்குள்ள ரெண்டு பேர் இருக்கலாம். துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விருட்சம் பரிடஸ்வஜாதே. இந்த சரீரம் எனக்கூடியதான ஒரு மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. அந்த ரெண்டு பட்சிகள்ல ஒரு பட்சி யாருன்னா ஜீவன்கிற ஒரு பட்சி, இன்னொரு பட்சி ஈஸ்வரன் ஒரு பட்சி. இந்த ஜீவன்கிற பட்சி என்ன பண்றதுன்னு, இதுக்கு ஆசை ஜாஸ்தி. இது மேலையும் கீழையும் போய் மேல இருக்கிற காயும் கீழே இருக்கிற பிஞ்சியும் அப்படி கொத்திண்டே இருக்கு. பழமா இருக்கக்கூடியதான பழத்தை கொத்தினா திதிப்பான ரசம் வரும், சுவைச்சுண்டு சாப்பிடலாம். இந்த பிஞ்சையும் காயையும் கொத்தினேன்னு வச்சுக்கலாம், மூக்கத்தான் வலிக்கும். இந்த கொய்யா பழம் இருக்கு பார்த்தீங்களா, அத காயா இருக்கிறத கடிச்சு சாப்பிடுறாரு சில பேர். அது என்னடா சின்ன முன்னால இருக்கிற பல்ல அதுக்குதான் உபயோகப்படும். ஒண்ணு பழத்தை கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற மனுஷனுக்கு கிடைக்கிறது. முன்னால இருக்கிற பல்ல எதுக்கு உபயோகப்படுறது? அதுக்குதான். அது கடிச்சா என்ன, பல்லு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு காயை கடிச்சா அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுவே பழமா இருக்கமையானால் அழகா சாப்பிடுறேன். ஆனா இந்த ஜீவன் என்ன பண்றான், சிலது நல்லது, சிலது கெட்டது, சுகம் துன்பம் இன்பம் எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டே இருக்கா சார். ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற ஈஸ்வரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். இதுக்கு என்ன பலமோ ஒரு நாளைக்கு உனக்கு நான் கொடுப்பேன். அது வரைக்கும் நான் இன்னைக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஒரு பொய் யாராவது சொன்னாலும் முதுகுல ஒரு அடி விழுந்ததுன்னு சொன்ன யாராவது போய் சொல்லுவாராம். அப்ப என்ன, அவர் என்ன சொல்லியிருக்கார், குழந்தைய விளையாடுறதுக்கு விட்ட மாதிரி நம்மள இந்த உலகத்துல விளையாடுன்னு விட்டார். ஆனா இதனுடைய விளைவெல்லாம் ஒரு நாளைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அபிச்சாகசீதி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். வேடிக்கை பார்க்கல, யார் என்னென்ன கர்மா பண்றாளோ அவைகளுக்கு உதவி கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கார். அபிப்பிரகாசதேன்னு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். அப்ப ஒரு ஜீவனானவன் எல்லா சுகதுக்கங்களையும் சரீரத்தில் அனுபவிக்கிறான், இன்னொருவர் இவர் அனுபவிக்கிறத பார்த்து கொண்டிருக்கார் அப்படின்னு. இந்த ஜீவன் சுகதுக்கங்களையே நாடிட்டு மறுபடியும் சுகம், எதை பண்ணினா சுகம் வரும், எதை பண்ணினா துன்பம் வரும், அயல் நான் சுகம் வருவதற்கு என்ன வழி அப்படின்னு சுத்தி கொண்டாந்து இருக்கான்லவா. இவன் என்னைக்கோ ஒரு நாள் எந்த புண்ணியம் பண்ணினானோ தெரியல, எந்த சத்சங்கம்னு தெரியல, ஒரு நாளைக்கு அந்த பரமாத்மாவை பார்த்துட்டு ஜுஷ்டம் யதா பஸ்யதி அன்யமீஷம். ஜுஷ்டம் சேவியம், எல்லோராலையும் வணங்கத்தக்கதான அந்த பரமேஸ்வரன் வேற எங்கேயோ இல்ல, உங்க இதயத்தில் தான் இருக்க. பகவான் கீதைக்கு உபதேசம் பண்ணினார், பகவானை பாருன்னார். எங்க போய் பார்க்கறது, அந்த தேர்தலையே அவர் இருக்கார், வேற இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். எந்த தேர்ல இருந்த ஒரு உபதேசம் பண்ணி பகவானை அடையன்னு சொன்னாரோ அந்த தேர் தட்டிலேயே தேரை ஓட்டுறவரா அவர் தான் இருக்கார். ஆனா அந்த ஜீவனுக்கு தன்னை விட உயர்ந்ததான நிலையை கொடுத்திருக்கார். அவர் மேல என்ன உட்கார்ந்துட்டு இருக்கா அர்ஜுனன், கீழே என்ன இவர் இருக்கார். என்னன்னா அப்பதான் பாக்குறதுக்கு வசதி, தலை மேல தூக்கி பார்க்குமா, கொஞ்ச நேரம் பார்த்தா கழுது வலிக்கிறது கீழே விட்டுருவான். அதனாலதான் அவர் கீழே விட்டுரு. அந்த பக்த பரியாலோசனம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அவருக்கு உபதேசம், இவர் கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். வேற எங்கேயோ போய் அடைய வேண்டாம், உங்க இதயத்திலேயே. கோயிலுக்கு போகணும், பத்ரிநாத் போகணும், கேதார்நாத் போகணும் ஒருத்தரும் சொல்லல. உங்க இதயத்துல இருக்கிற பாருங்க, உங்க இதயத்தில் தான் இருக்கார். அவர் நீங்க ஜுஷ்டம் யதா பஸ்யதி அந்யமீஷம். அந்யமீஷம்னு என்னை விட வேறானவர்னு இல்ல, என்னுடைய உடலோ என்னுடைய மனதோ என்னுடைய புலன்களோ என்னுடைய பிராணமோ என்னுடைய அகங்காரமோ இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஒரு ஈஸ்வரன் இருக்கார். கர்மபலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார் அவர். அவரை நீங்க எப்பொழுது பார்ப்பீளோ
ததா பவதி வீதசோகா. இனிமேல வாழ்க்கையில கஷ்டம் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரனை பார்த்தால் சாயுஜ்யம் தவ மமதித்தமத்ர பவதி, சாயுஜ்யமானது கிடைக்கிறது. சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம், அவரை பார்த்தால் எப்படி சாயுஜ்யம், அறிவால் எப்படி சாயுஜ்யம் கிடைக்கும்? முன்னாலேயே அந்த தத்துவம் இருக்க இத்தனை நாளா அறியல. டிராமால டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்க, வெளியில கர்டன் போட்டிருக்க, உள்ள என்னன்னு தெரியல. அந்த சமயம் வந்ததுமே கர்டனை திறக்கிற, கர்டனை திறந்ததுமே அங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்க வந்து. அப்ப என்ன விவகாரம்? கர்டன் திறந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெறுமன போர் அடிச்சுட்டே உட்கார்ந்தா எல்லாரும் எழுந்து போயிடுவான். கர்டன் திறந்ததுமே அப்படி சத்தம் போட்டுட்டே அப்படியே வர டான்ஸ் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் முன்னால இருக்கக்கூடியதான அந்த ஸ்வரூபம் இந்நேரம் கர்டன் மறைஞ்சிருந்ததுனால அதை பார்க்க முடியல. அத கர்டன் திறந்ததுமே எப்படி தெரியறதோ அதே போல உள்ள இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் உண்மை இதயத்துல இருக்க, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. வேதாத்தியனம் பண்ணினா என் இதயத்துல தான் இருக்க, ஒன்னும் படிக்கல அப்படின்னு சொல்லல. பணக்காரர்களுக்கு தான் இருக்கேன், ஏழைகளுக்கு இல்லைன்னு சொல்லல, எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. ஆனா நீங்க என்ன பண்ற, காலம் இது வேணும் அது வேணும் அது வேணும், பணத்தை சம்பாதிக்கணும், புழ வாக்கணும், இப்படி நினைச்சுட்டு வெளியிலேயே ஓடிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மகானை பார்த்த, அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுண்ட, அந்த பகவன் நாமாவை தெரிஞ்சுண்ட, ஒரு க்ஷணம் அப்படியே உள்நோக்கி பார்த்தேடையானால், உங்க இதயத்துல பார்த்தேடையானால் அவருக்கு காணப்பட்டாரையானால் என்ன சுவாமி ஆச்சுன்னு சாயுஜ்யம் சித்தம். ஏன் கர்டனை திறக்கிற வரைக்கும் தான் சார் நான் இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்க்கணும். கர்டன் திறந்து ஆச்சுன்னா அடுத்த க்ஷணம் தானா தெரியறது. அது முன்னால இருந்ததே புதுசா இப்ப உண்டு பண்ணல. நீங்க உண்டு பண்ணினேனால் முதல்ல சொன்ன அழிஞ்சு போயிடும். எது உண்டாச்சோ அது அழிய வேண்டியதுதான். ரொம்ப நன்னா பால் பாயசம் பண்ணேள், ரொம்ப நன்னாத்தான் இருக்க, ஆனா கொஞ்சம் ஜாஸ்தியா பண்றேன். அது அப்படியே வச்சோம்னா 2 நாள் ஆச்சுன்னா புளிச்சு போயிடும். என்ன சுவாமி என்ன அழகா நீங்க பண்ணியிருந்த போதிலும் அது கொஞ்சம் காலம் ஆச்சுன்னா அது அழிஞ்சு போயிடுறது. அதே மாதிரியே எந்த ஒரு பதார்த்தமும் உண்டானா அழிஞ்சு போயிடும். ஆனா இங்க இருக்கக்கூடியதான சிவன் நீங்க உண்டாறதுக்கு முன்னாலே இங்க இருக்க. குயவன் குடத்தை பண்ணின பிறகு அதுக்குள்ள இடவழிய விட்டானா, குடத்தை பண்ணிவிட்டேன், அந்த குடத்துல ஜலத்தை பிடிச்சு வச்சுக்கணும், ஜலம் பிடிக்கணுமே, ஏன்னா அதுல இடவழி இருந்தா தான் ஜலம் வைக்க முடியும். அப்படின்னு கொஞ்சம் இடவழிய தூக்கி அங்க போட்டானோ இல்ல, இடவழியில குடத்தை பண்ணினான். அதே மாதிரியே சிவன் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்க, இங்கு இருக்கார் அங்க இருக்கான்னு இல்ல, அவர் இருக்கிற இடத்துல என் சரீரம் உண்டு. ஆகையால் என் சரீரத்துக்குள்ள எப்பொழுதுமே சிவன் இருக்க, அவரை நாம் கவனிக்கல. பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கு சார், கடைக்கு போனேன் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுட்டு பைசா கொண்டு வந்த மறந்து விட்டேன்னு நினைச்சுட்டு தலையில அடிச்சுட்டு நடந்து வந்திருக்க. ஆத்துக்கு வந்தா தொட்டு பார்த்தா தெரியுது 100 ரூபாய் நோட்டா 10 நோட்டு இருக்கு. அடாடாடா இப்படி போயிட்டேன். இதை விட மடத்தனமா எத்தனையோ நடந்திருக்கு. அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம அறியாதனால அதை அனுபவிக்க முடியல. உமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்காதனால் இன்னும் ஜீவனா நிக்கிறேன். எப்ப அந்த சிவனை பார்த்து ஜீவனுக்கு ஜீவத்துவம் போச்சு, அந்த சிவனானோ பிரம்மம் ஆயிட்ட, ஆனந்தமான நிலை இருக்க. அப்படிப்பட்டதான பவதி ஆனந்தமாக கிடைக்கிறது. சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம். அதோட மட்டும் இல்ல, ஹே பரமேஸ்வர கிருதார்த்தா, கிருதம் அர்த்தம் சம்பாதித்தம் ஏன, எந்த ஒரு காரியமானதை நம்ம பண்ணணும்னு பண்ணுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதை முடிச்சா போல. நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு பிறவி எடுத்திருக்கோம்? நமக்குள்ள இருக்க பரமனை பார்ப்பதற்காக. அதை பார்க்கணும்னா என்ன வேணும் நமக்கு? இந்த சரீரம் வேணும். இந்த சரீரம் வேணுமையானால் அதுக்கு ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம்னா நமக்கு ஒரு ஆகாரம் மட்டும் போறல. கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்ல உருவம் வேணும், காதுக்கு கேட்கறதுக்கு நல்ல சொல்லு வேணும். இவைகள் இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமா இருக்கான். அந்த ஆகாரம்னு சொன்னா அது வக்கணையா, அது வெறும் ஏதோ மோரும் சாதம் மட்டும் போனா போறாது. அது வேணும், இது வேணும், இது வேணும். இப்படி
அத்தனையும் வேணும் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்காக உழைக்கிறதுக்காக போறோம். அது உழைக்கிறதுக்காக போகும்பொழுது அப்படியே 24 மணி நேரம் ஆயிடுது. இவனுடைய வாழ்க்கை எப்படி? இவன் சாப்பிடணும், இவன் வாழறதுக்கு வேண்டியதான வசதிகளை பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் இவனுக்கு தெரியுது. அதுவே தவிர வாழ்நாள்ல பரமேஸ்வரனை பார்க்கணுங்கிற எண்ணம் தோன்றதா? ஒருவேளை தோணினாலும் அதுக்காக முயற்சி எடுக்கிறதுக்கு இவனுக்கு சமயம் இருக்கா? இல்லையே. அதனால வாழ்நாள் முழுக்க இப்படியே பண்ணிட்டு எந்த காரியம் பண்றதுக்காக பகவான் இந்த உருவாக கொடுத்தாரோ அதை பண்ணாமலேயே நம்ம இறங்கி விடுது. அதனால என்னாச்சுன்னா மரண காலத்துல மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதான நிர்பந்தம் வந்தாச்சு. ஆனால் என்னைக்காவது ஒரு ஜென்மாவது நம்ம அந்த பகவத் அனுகிரகத்தினால, பரமேஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு பகவானை பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் வேற எங்கேயோ இல்ல, உங்க இதயத்திலேயே இருக்கார், ஒளிச்சுண்டு இருக்கார். உங்களுக்கு ஒவ்வொரு கணமும் சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கண்ணு பார்க்கணும்னா அதுக்கு திறமையை கொடுக்கிறார், காது கேட்கணும்னா திறமையை கொடுக்கிறார், கால் நடக்கணும்னா திறமையை கொடுக்கிறார். கரண்ட் இல்லைன்னா மிக்சி ஓடுமா, கிரைண்டர் ஓடுமா, வேற எது ஓடும்? அதே போல உள்ள சக்தி இல்லாத நடக்குமா? சிவன் எல்லாமும் பண்ணிட்டு இருக்கார். இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவரை நான் பார்க்கல. அவரை பார்த்தாச்சுன்னா பிறவி எடுத்ததனுடைய பயனை அடைந்தாச்சு. என்ன பயன்? மறுபிறவி இல்ல. எவ்வளவுதான். எத்தனை பிறவி எடுத்தாலும் பயன் இது ஒண்ணுதான். இதை அடையணும் நீங்க. அதை அடைஞ்சாச்சுன்னா கிருத கிருத்தியா கிருதம் கிருத்தியம் ஏன. அதே போல கிருதார்த்தோஸ்மியம் சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம். ஏ பரேஸ்வர, உன்னை பார்க்கறதுனாலேயே எனக்கு கிருதார்த்த நிலை அடைஞ்சாச்சு. எப்படிப்பட்டதான நிலை? சாஸ்திரங்கள் சொன்னதான 4 மோட்சங்களும், சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம் எனக்கூடியதான 3 சாதாரண மோட்சமும், சாயுஜ்யம் எனக்கூடியதான மோட்சமும் சித்தமத்ர பவதி. ஆகையால் இது ஸ்வத சித்தம். மோட்சம் புதுசா வர வேண்டியதில்லை, சித்தம். அது சித்தம் நிவர்த்தகத்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல சொன்னதான அம்சம் இங்க சுலபமா நமக்கு சொல்றது. ஆயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியம் அப்படின்னு கிருதார்த்தத்துவ நிலைய கொடுக்கக்கூடியதான சிவபக்திய, இந்த சிவபக்தி தான் உங்களுக்கு அந்த சிவனுக்கு பண்ணியதான பூஜை, சிவன் இடத்துல வச்சதான ஒரு பில்வம், அவரை மகாதேவான்னு கூப்பிட்டதும், சிவனடியார்களோட பேசுவதும், அவளுடைய சாங்கத்தியமும், உலகம் முழுக்க பகவான் தான். இதுல ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லோரிடத்திலையும் எங்கும் பகவான் இறக்கக்கூடிய நினைப்பு இருக்க. இந்த நினைப்பு நமக்கு உயர்ந்ததான ஒரு பலங்களையும் லோகங்களையும் கொடுக்கும். அதற்கெல்லாம் மேல அந்த சிவன் இதயத்துல காணப்படுவார். அவரை பார்த்த பிறகு இந்த ஜன்மாவில கிருதார்த்தனாக ஆக்கிவிடலாம் அப்படின்னு சர்வோபனிஷத் சாரம் இங்க நமக்கு ஒரு ஸ்லோகத்துல அழகா சொல்லியிருக்க. இப்படிப்பட்டதான பரமேஸ்வரரை நம்ம தியானித்துக் கொண்டு நாளைக்கு